வணக்கம். இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பல்கலைக்கழக பிரதான வாயிலை மூடி சத்தியாகிரக போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்திருந்தனர். சம்பள நிலுவை மற்றும் சம்பள அதிகரிப்பினை வலியுறுத்தி 49 நாளாக அகில இலங்கை ரீதியாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏனைய பல்கலைக்கழக சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழகத்திலும் நேற்று முதல் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு இளைஞன் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் 4 வரை காவல்துறை தேடி வருகின்ற நிலையில் ஒரு சந்தேக நபர் காயங்குடன் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவ இடத்துக்கு யாழ்ப்பாணம் தடயவியல் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தால் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை என்று காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியவள மண் அகழ்வு குறித்து எந்தவித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என அரசியல் நலன் சார்ந்தே குறித்த விஜயம் அமைந்துள்ளது என தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் B.S. சிவகரன் தெரிவித்தார். இருப்பை நிலைநிறுத்திக் கொள்கின்ற விவகாரத்திலே மன்னாருக்கு சென்றிருக்கிறார். அதிலும் காற்றாலை மின் உற்பத்தியை இந்தியாவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்குகின்ற விவகாரம் சம்பந்தமாகவும் தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு தரைவழி பாதை அமைக்கின்ற சம்பந்தமாகவும் உரையாடிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் வந்ததனுடைய நோக்கம் அவருக்கு அரசியல் ரீதியாக நிறைவேறி இருந்தாலும் கூட மன்னார் மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைத்ததாக தெரியவில்லை. எனவே இங்கிருக்கின்ற காணி விடுவிப்பு சம்பந்தமாக எந்த விதத்திலும் முன்னேற்றமோ அல்லது அதனுடைய முயற்சிகளோ எடுக்கப்பட்டதாகவும் இல்லை. இங்கிருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தை
கடுமையாக அல்லது வலிமையாக வலியுறுத்தியதாக கூட இல்லை. அவர்களும் ஆளுங்கட்சிகள் போல் ஜனாதிபதியினுடைய நிகழ்விலே ஆசுவாசமாக கலந்து கொண்டு சிறப்பித்துவிட்டு சென்று விட்டதாகவே மக்கள் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள். மன்னாரிலே இனிமேல் எதிர்காலத்தில் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு நிலவும் இங்கு இல்லை. வன இலாகாவும் பறவைகள் சரணாலயம் என்கின்ற போர்வையிலும் காடுகளை பாதுகாத்தல், விலங்குகளை பாதுகாத்தல், கரையோரத்தை பாதுகாத்தல் என்கின்ற அடிப்படையில் சகல இடங்களும் வர்த்தமானிக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு துண்டு நிலமேனும் இனிமேல் மன்னாரில் மக்கள் குடியேற முடியாத அளவுக்குரிய உத்தரவாதத்தை அரசு மீறிவிட்டது. பிரதேசமாக அட்டாட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். 1,20,634 ஹெக்டேரை வர்த்தமானப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் மொத்தமாக 2,21,220.7 ஹெக்டேர் நிலப்பரப்பு மன்னாரிலே 2 திணைக்களங்களாலும் வர்த்தமானிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய விவரமும் உண்டு. அதுவும் சேர்த்தால் இன்னும் மோசமான நிலைமை தோன்றலாம். இதிலே மாவட்ட செயலகம் இந்த காணிகளை விடுவிப்பதிலே 13,020.1 ஹெக்டேரை விடுவிக்குமாறு அரசிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதில் 1,513.31 ஹெக்டேரே விடுவிப்பதற்குரிய அனுமதி வந்திருக்கிறது. அந்த நிலங்கள் ஏலவே பயன்பாட்டில் விவசாய செய்கையிலும் ஏனைய செய்கையிலும் உள்ள நிலங்களைத்தான் சட்டப்படி விடுவிப்பதற்கு அரசு சம்மதித்திருக்கிறது. புதிதாக 12,801.72 ஹெக்டேரை காடுகள் வளர்ப்பதற்கு கோருகின்றது. அதில் வில்லேஜ் ஃபாரஸ்ட் என்கின்ற போர்வையிலே 1,218.44 ஹெக்டேரை கோருகின்றது. பாம்பாட்டி ஃபாரஸ்ட் 3,498.89 ஹெக்டேர். மடு ஒதுக்கம் 18,016.77 ஹெக்டேர். மடு மேலதிக ஒதுக்கம் 26,749.32 ஹெக்டேர். மாவில்லு 4,030.62 ஹெக்டேர். அச்சங்குளம் 1,405.8 ஹெக்டேர். வைல்ட் லைஃப் பலகமுனை 328.1 ஹெக்டேர். மடு தேசிய பூங்கா 6,367 ஹெக்டேர் ஃபாரஸ்டும் உள்ளடக்கம். ஆதாம்பாலம் கடல் தேசிய பூங்கா 18,990 ஹெக்டேர். பங்காளை பறவைகள் சரணாலயம் 4,838.9 ஹெக்டேர். ராட்சத குளம் கட்டுக்கரை பறவைகள் சரணாலயம் 3,941.23 ஹெக்டேர். விடத்தல் தீவு இயற்கை காப்பகம் 29,180 ஹெக்டேர். இதில் 160 ஹெக்டேர் அண்மையிலே 5/6/2024 வர்த்தமானியின் பிரகாரம் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 160 ஹெக்டேர் விடுவிக்கப்பட்டதா அல்லது முழுமையாக 29,180 ஹெக்டேரும் விடுவிக்கப்பட்டதா என்பதிலே தகவல் தெளிவில்லை. வில்பத்து வடக்கு மிருகங்கள் வசிப்பிடம் 617 ஹெக்டேர். வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் இணைந்தது 1,813.83 ஹெக்டேர். இதிலே குளங்கள் கூட வைல்ட் லைஃப் ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்கிறது. மொத்தமாக இருக்கின்ற கமநல அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கீழே உள்ள குளங்களில் 448 குளங்களில் 83 குளங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளும் 26 குளங்கள் வைல்ட் லைஃபுக்குள்ளும் 33 குளங்கள் இரண்டும் சேர்ந்தும். ஆகவே இந்த புள்ளி விவரம் சொல்கின்ற இன்னும் ஒரு செய்தி, மிக மோசமான செய்தி. இந்த அதிகாரிகளினுடைய தகவல் தவறும், இந்த அதிகாரிகள் விட்ட மிகப்பெரிய தவறும் இந்த புள்ளி விவரத்திலே பாரிய முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாட்டை இதுவரை அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை, யாரும் இதனை தீர்த்து கொள்ளவும் இல்லை.
2 திணைக்களங்களினதும் மொத்தமாக ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் 2,21,220 வர்த்தமானி பத்திரத்தின் பிரகாரம் கடலுக்குரிய இடங்களை கழித்தால் 12,500 ஹெக்டேர் கடலுக்கு கழித்தால் 8,720 மொத்த எண்ணிக்கை 1,99,600. இந்த 1,99,600 2,08,720 கழித்தால் மீதி 9,120 ஏக்கர் நிலத்தை காணவில்லை. அதனோடு பயன்பாட்டு நிலம் 39,920, புதிதாக ஒதுக்கத்துக்கு கேட்கப்பட்டுள்ள 12,801, புதிதாக வில்லேஜ் ஃபாரஸ்டுக்கு கோரப்பட்டுள்ள 1,218, இந்த மூன்றையும் கூட்டினால் 63,059 ஹெக்டேரை மன்னார் மொத்த நிலப்பரப்பில் இருந்து காணவில்லை. வடிவேலுவின் கிணத்து கதையை விட மோசமான நிலைமையிலே அரசாங்கம் எந்த விதமான ஒரு ஒழுங்கு முறையும் இல்லாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே 2 திணைக்களங்களும் ஏனைய பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்களுடன் கூட ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வர்த்தமானி பத்திரம் விடப்பட்டுள்ளது. இதில் இருக்கின்ற 63,059 ஹெக்டேர் நிலப்பரப்பு மன்னார் நிலத்திலிருந்து மேலதிகமாக இவர்கள் வர்த்தமானிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலத்தை எங்கு போய் காட்டப் போகிறார்களோ தெரியவில்லை. இல்லாத நிலத்திலே காடு வளர்க்கப் போவதாகவும் சொல்கிறார்கள். இந்த 2 திணைக்களங்களினுடைய செயல்பாட்டால் மன்னாரினுடைய அபிவிருத்தி முழுமையாக பாதிக்கப்படுகிறது. குளம் அபிவிருத்திகள் முழுமையாக தடைப்படுகிறது. கல்லாறு பிரதான குடிநீர் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டுள்ளது. பள்ளிமுனை கடல் ஆழப்படுத்துகை இல்லாமல் கைவிடப்பட்டுள்ளது. இலவங்குளம் பாதை திறப்பிலே பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கிறது. மேய்ச்சல் தரவை ஒதுக்கீடு செய்வதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது செய்ய முடியாமல் இருக்கிறது. நீதிமன்ற வளாகம் இடமாற்றுவதிலும் பிரச்சனை இருக்கிறது. மொத்தத்தில் மன்னாரில் இனிமேல் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு சிறு துண்டு நிலம் கூட இல்லை. இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் சரி, ஏனைய அதிகாரிகளும் சரி, அறிவார்ந்து தெளிவார்ந்து செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இவர்களினுடைய தெளிவற்ற நிலையால் தான் இவ்விதமான மோசமான முரண்பாடான முன்னுக்கு பின்னுக்கான தகவல்கள் நான் கூறிய தகவல்கள் அனைத்தும் அரச வர்த்தமானியிலே பிரசுரிக்கப்பட்ட தகவல்கள். இந்த தகவல்களின் அடிப்படையிலே அரசு இந்த 2 திணைக்களங்கள் உணவு உற்பத்தி இந்த ஆண்டு 54% தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் இந்த திணைக்களங்களினுடைய நெருக்கடியால் உணவு உற்பத்தி ஒரே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. உணவு உற்பத்தி இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது. வெறுமனே இயற்கையை மாத்திரம் வைத்துக் கொண்டு உயிர் வாழ முடியாது. காடுகள் தேவை சுவாசத்துக்கு, அதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அதைவிட முக்கியம் உணவு உற்பத்தியும் வாழ்வியலுக்குரிய பிரதேசமும். அதனை ஏற்பாடு செய்ய வேண்டும். அரசு இவ்வாறான முன்னுக்கு பின்னான முரண்பாடுகளை களைந்து இவற்றையெல்லாம் விடுவித்து ஒரு உணவு உற்பத்திக்கும் வாழ்வியலுக்கான ஒரு நோக்குக்கும் இடமளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. மன்னார் தீவு பகுதியிலே காற்றாலை அமைப்பதை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம். நாங்கள் காற்றாலை எதிர்க்கவில்லை, தீவு பிரதேசத்தில் காற்றாலை அமைப்பதை எதிர்க்கிறோம். அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலே விரைவில் வழக்கு தாக்கல் செய்வதற்குரிய வேலைகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். அதே போல கனியமண் அகழ்வைக்கும் எதிராக நாங்கள் நீதிமன்றம் நாட இருக்கின்றோம். அதில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். பலருடைய காணிகளை அடாத்தாக அபகரித்து சட்டவிரோதமான உறுதிகள் எல்லாம் எழுதி ஆட்சி முழுச உறுதியின் பிரகாரம் அபகரிக்கிறார்கள். 3-4 குழுக்களாக சேர்ந்து மன்னார் தீவு பகுதியிலே இந்த விடயங்களை மேற்கொள்கிறார்கள். ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் கிழக்கில் துப்பாக்கி கலாசாரம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என நேற்றைய தின நாடாளுமன்றில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு விவாதத்தின் போது பெண்களுக்கு அதிகாரம் இல்லதால் குறித்து பேசுதல் போது இந்த விடயத்திலே புதிய சட்டமூலம் ஒன்று கொண்டு வரும்போது எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விசேட வேலை திட்டம் ஒன்று யுத்தம் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் பூர்த்தியாகியும் இதுவரை காணக்கூடியதாக இல்லை. அதாவது பெண்களை கணவனை இழந்த இளம் பெண்களுக்கு புதியதொரு வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்து அதனூடாக வடக்கு கிழக்கில் இருக்கும் வாழ்வாதாரத்தை வாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய எந்த ஒரு வேலை திட்டத்தையும்
போதிலும் இதுவரைக்கும் இந்த பெண்கள் காண முடியாத சூழலை காணப்படுகின்றது என்று நேற்றைய தின நாடாளுமன்ற அமர்வில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார். விவாதம் இந்த விமென்ஸ் எம்பவர்மெண்ட்டை பற்றி பேசும் பொழுது இந்த விடயத்திலே எங்களுடைய இந்த ஒரு புதிய சட்டமூலம் கொண்டு வரும் பொழுது மிக முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விசேடமான ஒரு வேலை திட்டம் உண்டு. தொடர்ச்சியாக யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் பூர்த்தியாயும் இதுவரைக்கும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்று சொல்லி விசேடமான ஒரு வேலை திட்டம் இல்லை என்று சொன்னால் பெண்களை, அதாவது கணவரை இழந்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு ஒரு புதிய ஒரு வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்து இந்த வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கும் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கை கட்டியெழுப்பக்கூடிய வகையான எந்த ஒரு வேலை திட்டம் இதுவரைக்கும் நாங்கள் நேரடியாக அந்த பெண்களுக்கென்று மட்டும் ஒரு வேலை திட்டம் இன்னும் காண முடியாத ஒரு சூழலில் இருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமாக எங்களுடைய காணாமாக்கப்பட்ட அந்த உறவுகளுடைய அந்த குடும்பத்தினர், அந்த பெண்கள் வருடக்கணக்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள். அந்த வகையிலே மிக முக்கியமாக இவ்வாறான இந்த சட்டமூலங்கள் கொண்டு வருவதை போல வடக்கு கிழக்கிலே இருக்கும் யுத்தத்தால போரால் பாதிக்கப்பட்ட இந்த பெண்களுக்கு ஒரு விசேட திட்டம் இனி வருங்காலங்களிலே இருக்கும் அரசாங்கங்களாவது முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்தை முதலாவது சொல்லி, அத்தோடு மிக முக்கியமாக கடந்த வாரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடந்த, அதுவும் ஒரு பெண்ணொருவரை குறிவைத்து நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த சபையிலே சில விடயங்களை சொல்லாமல் நினைக்கின்றேன். 14/6/2024 அதாவது இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி காத்தாங்குடியை சேர்ந்த ஒரு பெண், ஒரு சித்திக் ஷிஃபானி என்ற ஒரு பெண் மீது ஒரு சுடுவதற்கு ஒரு துப்பாக்கியை வைத்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இது இந்த விடயம் தொடர்பாக 5 நாட்களுக்கு முன்பு சக்தி டிவியிலே கூட செய்தி ஒன்று வெளியே வந்திருந்தது. காத்தாங்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தி விட்டு தப்பி ஓடிய நபர் சிசிடிவி காட்சி என்று இந்த சக்தி டிவியிலே 5 நாட்களுக்கு நடந்த முதல் இந்த சம்பவம் பற்றி இதிலே வெளியே வந்திருக்கு. தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த ராணுவ புலனாய்வு துறையுடன் சம்பந்தப்பட்டு ட்ரிபிளி பிளட்டூன் இவ்வாறாக சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு இவர்களுக்கு என்னென்ன தொடர்புகள் இருந்தது என்றதை பல நாட்களாக இந்த சபையிலே நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கடந்த 24 4ஆம் மாதம் 24ஆம் தேதி நினைக்கின்றேன், இல்லை 4ஆம் மாதம் 25ஆம் தேதி நடந்த ஒரு என்னுடைய பாராளுமன்ற உரையிலே இதை பற்றி மிக விளக்கமாக 2008ஆம் ஆண்டு எவ்வாறு சாந்தன் என்ற ஒரு நபர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய ஆரையம்பதி பொறுப்பாளர் எவ்வாறு சுடப்பட்டார், அதுக்கு பின்னுக்கு போலீஸ் ஃபாயிஸ், சித்திக், மற்றது குஹன் என்றவர் இப்ப ஹுசேன் என்ற பெயரிலே முஸ்லிம் இஸ்லாமியராக மாறியிருக்கிறார் என்ற மிக தெளிவாக இந்த விளக்கங்களை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுவரைக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக எந்த ஒரு விசாரணையும் ஆரம்பிக்கப்படாத நிலையிலே இன்று மீண்டும் காத்தாங்குடியிலே ஒரு துப்பாக்கியை வைத்து ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இந்த விடயத்தை பற்றி நான் மிக முக்கியமாக சிங்கள மொழியிலே சொன்னால்தான் சிங்கள சமூகம் இந்த நாட்டிலே இன்று ராணுவ புலனாய்வு துறையோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு எவ்வாறு அரசாங்கம் பாதுகாப்பு வழங்குகிறது என்றதை சிங்கள சமூகம் அறிய வேண்டும். அதற்காக இந்த விடயத்தை மிக முக்கியமாக சிங்களத்திலே சொல்லாமல் நினைக்கிறேன். இத்துடன் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்ற விடயங்களின் தொகுப்பு